அண்ட் டார்மேஸ் வெல்கம் டு பேங்க் டன் எஃப்எஃப் ஃபைல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் 23 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் திங் ஆர்மேஸ், நெக்ஸ்ட்டு டியூஸ்டேலேருந்து 1 வீக் அக்காவுக்கு எக்ஸாம். ஸோ அதனால் என்னால் வந்துட்டு வீடியோஸ் வந்து போட முடியாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வயனை வந்து யாரோ ஹிப்னோடைஸ் பண்ணி யூங்கியை வந்துட்டு கொலை பண்ணுற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு யூங்கியை வந்து காப்பாற்றிட்டு வயனை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார் மேலே. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து ஜிசோ வந்து பேசியிருப்பா அவங்க ஒருத்தர் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டிலேருந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க வரலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் 3 பேர் தான், வயன், சஞ்சு, ஹரிணி 3 பேரும் ரூமில் இருக்கீங்க. ரூமில் ரூஹி இருக்கா. ரூஹியை பார்த்துட்டு ஹரிணி, எதுக்காக இப்படி பண்ண ரூஹி? நான் உங்ககிட்ட சொன்னேனா? எதுக்காக என் உருவத்தில் வந்து அதுவும் ஏன் ஜிம்மன் கிட்ட அப்படி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி கேட்க, ரூஹி, ஹரிணி நீ என்ன பேசுகிற? ஓன் ஜிம்மனா? மறந்துட்டியா நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூஹி சொல்ல, ஹரிணி நம்ம எதுக்காக வந்தோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரூஹி. ஆனால் அதுக்காக ஏன் உருவத்தில் ஜிம்மன் கிட்ட வந்து நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவனை கொல்ல பார்த்துருக்கல்ல நீ. ஹரிணி இங்கே பாரு, நீங்கள் வந்ததையே மறந்துட்டீங்க. நீங்கள் 3 பேரும் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. ரூஹி, இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தா நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இன்னும் யாரையுமே கொல்லாமல் இருக்கீங்க. ஒருத்தரை மட்டும்தான் கொண்டு இருக்கீங்க, அதுவும் மிஸ்டர் ஃபேங்கு. மற்ற யாருமே நீங்கள் கொலை பண்ண கிடையாது. விமன் குக்கையும் கொலை பண்ணலை. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? நாகமணியை எடுக்கணும் அண்ட் ருத்ராவுக்கு ஒன்றுவங்களை பழி வாங்கணுமா இல்லையா அப்படி சொல்ல சஞ்சு, இங்கே பார் ருஹி, நீ என் ஃப்ரெண்டுன்னு தான் நான் சொன்னேன். அதுக்காக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அதிகாரம் பண்ணதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ மகாநாகராணிக்கிட்ட பேசிகிட்ருக்கன்றதை மறந்துடாத. நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும், புரியுதா? நீ சொல்லி தான் நாங்கள் பண்ணணும்னு எங்களுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் ஒன் திங் மைண்டில் வச்சுக்கோ, விமன் குக்குக்கும் ருத்ராவோட கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மகாநாகராணி நீங்களே எப்படி பேசுகிறீங்க? நான் தான் இப்படி பேசுகிறேன், நான் தான். ஆனால் ருத்ரா அவன் என்னோட ஃபியான்சேவாக தானே இருந்தான். நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன புதுசாக ஆக்குற? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். எங்களுக்கு சப்போர்ட்டாக இரு, இல்லாட்டி இங்கேருந்து போயிரு, புரியுதா? என்னை மன்னிச்சிருங்க, கிளம்பு அப்படி சொல்லவே ரூஹியும் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறா. போயிட்டு எதுக்காக வந்தோன்னு மறந்துட்டு என்னையவே நீங்கள் திட்டுறீங்க. ருத்ராக்கு நீ தப்பு பண்ணிட்ட செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து போயிடுறா. ஸோ டைம் ஸ்கேப்ஸ். இப்போ ஈவினிங் டைம்டா. ஸோ எல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. பிகாஸ் ஜிசோ சொன்ன மாதிரி ஷேக்கல் ஃபேமிலி வந்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக ஷேக்கல் ஃபேமிலியும் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஜிசோக்கு வந்துட்டு பேசிலாம் முடிச்சிடுறாங்க. ஸோ ஷேக்கல் ஃபேமிலி அதை கார்த்திக் ஷேக்கலோட அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் என்கேஜ்மெண்ட்டை வந்துட்டு 1 டேக்கு அப்புறம் வச்சுக்கலாம், அதாவது 4 நாளைக்கு வச்சுக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இவங்களும் ஜிசோ வீட்லேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நைட்டு நீங்கள் வயன் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா பெட்டில் வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வரான். வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வயன் சொல்லு ஜேகே, எதுக்காக நேற்று நைட் நீ அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? பொய் சொல்லாத வயன், நேற்று நைட்டு எதுக்காக கத்தி எடுத்து ஒன்று நீ ஏன் அத்துக்க போன? எதுக்காக அப்படி பண்ண? என்ன சொல்கிற ஜேகே? நீ என்ன வளரிட்டுருக்க? லூஸு மாதிரி பேசாத ஜேகே. கனவு ஏதாச்சும் கண்டியா? நான் லூஸு மாதிரி பேசுகிறேன்னா? நீ தான் நேற்று கையை அறுத்துக்கிறேன், நான் சாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாரு வயன், எதுக்கு அப்படி பண்ண? ஈவன் நான் சொல்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் நீ யூங்கி அவன்கிட்டே கேளு. அவரும் நேற்று இருந்தார். என்ன சொல்கிற நீ? நான் என்ன பைத்தியமா? நான் போய் என்னையே கட் பண்ணிக்கிறதுக்கு? நான் ஃபஸ்ட்டு எதுக்கு சாவணும்?
உங்களெல்லாம் விட்டு நான் ஏன் போகணும்? என்ன என்ன சொன்னேன்? அது நான் எதுக்கு என்னோடய லட்சியமே நிறைவேறாமல் நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நேற்று நைட்டு நீ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஜேகே. நீ சொல்கிறது என்ன சொல்கிற நீ? அப்படிலாம் நான் பண்ணேனா? உனக்கு நிஜமாக எதுவும் ஞாபகம் இல்லையாவன்? இல்லை, அதானே நான் ஒன்றும் சொல்லிட்டுருக்கேன். நேற்று நைட்டு என்ன ஆச்சு? நான் எனக்கு தண்ணி குடிச்சிட்டு வந்து பத்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் தோணலை ஜேகே. நிஜமாக உனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஐயோ இல்லை, எத்தனை தடவை நான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம். ஜேகே, அப்படின்னா நேற்று நைட்டு என்ன நடந்தது? ஜேகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி நீ எப்படி பண்ண பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். நீங்கள் ஷார்ட்டாக அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு இல்லை ஜங்கு, நிஜமாக நான் அப்படிலாம் பண்ணலை. நான் எப்படி, அதுவும் நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஷார்ட்டாக உட்காந்துருக்கீங்க எங்கள் ஜங்குக்கு. அதான் எனக்கும் புரியல. அதுவும் நான் ஏன் யோங்கி மாமா போயிட்டு இல்லை ஜேகே, ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி இல்லை, என்ன மாதிரி யாராச்சும் உருவத்தில் வந்து யோங்கி மாமாவை சாச்சா அப்படிலாம் இருக்காது. ஏன்னா உன்னை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சது நான் தான், நைட்டு ஃபுல்லாக உன் கூட இருந்ததும் நான் தான். அதனால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஜேகேனா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, உனக்கு ஏதாச்சும் உனக்கு லாஸ்ட்டாக எதோட ஞாபகம் இருக்குது? அது நம்ம அந்த ரூமுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஜேகே அப்படிங்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு வேளை உன்னை யாராச்சும் ஹிப்னடைஸ் பண்ணியிருப்பாங்களோ? யோசிச்சு பாரு, உனக்கு யாராச்சும் அந்த மாதிரி எதிரி யாராச்சும் இருக்காங்களோ உனக்கு? இல்லை, அதுவும் இந்த வீட்டில் இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நீங்கள் ஏறு ஜேகே, நான் வரேன். எங்கே போகிறேன்? நான் வரேன், நீ இரு, நானும் வரேன். இல்லை, ஹர்னியையும் சஞ்சுவையும் பார்க்க போகிறேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் நீங்கள் வயனும் வந்துட்டு ஹர்னியோட ரூம் கண்டுட்டு போகிறீங்க. அங்கே கட் பண்ணி இப்போ ஹர்னி சைட் காமிச்சா ஹர்னி வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கா. அப்போ அவளுக்கு வந்துட்டு ஏதோ பாத்ரூமில் வந்துட்டு சத்தம் கேட்குது. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு போயிட்டு பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா டேப் ஓப்பனில் இருக்குது. பாத்ரூம் ஃபுல்லாக தண்ணி அண்ட் அந்த தண்ணியில் ஜிம்மன் மூழ்கியிருக்கான். இதை பார்த்துட்டு ஹர்னி செம்மையாக ஷாக் ஆகிட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. கத்திட்டு அப்படியே பார்க்குறா, அது அவளோட கனவு. ஸோ அவள் கத்திட்டு ஏஞ்சிக்கவே ஜிம்மன் பக்கத்தில் படுத்திருப்பான். ஸோ ஜிம்மனும் ஏஞ்சிட்டு ஹர்னி என்னாச்சு, ஏன் கத்துன அப்படின்னு ஜிம்மன் கேட்க, நீங்கள் ஜிம்மன் பேசுறதுலாம் கண்டுக்காமல் நீங்கள் ஜிம்மன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணை மூடிட்டே கத்துறீங்க. ஜிம்மன் ஓய் பேபிகள் இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை டேப் பண்ணுறான். நீங்கள் அப்போ தான் கண்ணையே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த ஜிம்மன் என்னாச்சு, ஏன்டி இப்படி அழுகிற? ஜிம்மன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு என்ன போகுது, எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம்மன். அது வந்து அப்படிங்கிட்டு நீங்கள் அழுக்கிறீங்க. இங்கே ஜிம்மன் இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னாச்சு உனக்கு, கெட்ட கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு ஜிம்மன் கேட்குறான். நீங்கள் ஆமாம், ஆனால் அது கனவு மாதிரி இல்லை ஜிம்மன் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே ஜிம்மன் எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேங்க, அப்புறம் முன்னாடி தானே இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் இப்போ திடீர்னு இப்படி பயப்படுற? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜிம்மன் வந்து ஃபஸ்ட் தண்ணி குடி அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் எடுக்க போகிறான். நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் கனவு அது, ஒரு வேளை அவங்க சொன்ன மாதிரி ஜிம்மனும் இருக்குது? நோ, அந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன். ஜிம்மனும் இருக்குது, எந்த ஒரு ஆபத்து வராமல் நான் பார்த்துக்கப்பேன்
அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அப்படியே உங்களுக்கு ஓவராக பயந்துருப்பீங்க. இங்கே ஜிம்மன் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். நீங்கள் குடிச்சிட்டு சாரி ஜிம்மன், என்ன ஏன் இல்லை உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே இங்கே வயன் வந்துட்டு டோரை வந்து நாக் பண்ணுறான். இங்கே ஹரிணி அப்படியே ஷாக்கடாக பார்க்குறா, பிகாஸ் அன்டைமில். ஸோ திடீர்னு டோர் நாக் ஆனால் எப்படி இருக்கும், ஆல்ரெடி ஹரிணி வேறு அந்த ட்ரீமில் இருந்திருப்பா. ஸோ பயப்படுறான். எங்கள் ஜிம்மன் ஒன்றும் இல்லை யாராச்சும் வந்திருப்பாங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போக போக எங்கள் ஹரிணி இல்லை 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 ஜிம்மன் நீ உட்காரு, நான் போகிறேன். என்னடி ஆச்சு உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இரு நான் போகிறேன். வேணாம் வெளியில் யார் இருப்பான்னு தெரியாது, நீ போகாத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை உட்கார வைக்கிறீங்க. எங்கள் ஜிம்மன் என்ன ஆச்சு பேபிகள் உனக்கு, ஏன் இப்படி பயந்துட்டுருக்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் போய் யார் சொல்கிறத கேளு ஜிம்மன். ஓகே ஃபைன் போ அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். பிகாஸ் நீங்கள் அந்த பயத்தில் கத்திருப்பீங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, போயிட்டு டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க, பயந்துகிட்டே தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பார்த்தா அது வயனும் ஜேகேவும். நீங்கள் வயன் இங்கே என்ன ஜேகே நீ அப்படி சொல்ல, இங்கே வயன் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் ஹரிணி சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்க. எங்கள் ஜிம்மன் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படி கேட்க ஜாங்குக்கு ஜிம்மனை என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 4 பேர் வந்துட்டு சஞ்சோட ரூம் கண்டுட்டு போகிறாங்க. அவர் ரூம் டோரையும் நாக் பண்ணுறீங்க அண்ட் தயாங் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஸோ தயாங் வந்துட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க எங்கள் ஜிம்மனு இல்லை அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா தான். சரி சொல்கிறா, உங்ககிட்ட இல்லைடா, எங்கே சஞ்சய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்க எங்கள் தாங்க அவகிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க எங்கள் ஜிம்மன் நான் மட்டும் இல்லை, நாங்கள் 4 பேருமே அவகிட்ட பேசணும். அவ்வளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது நல்லா தூங்கிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் உள்ளே வந்துட்டு ஓய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க உங்களை எழுப்புறான். ஆனால் நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஓய் சஞ்சு ஸ்வீட்டார்ட் ஏஞ்ச் கொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன தான் உன்னை பார்க்க 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேரா அப்படின்ட்டு கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இவங்க தான். ஸோ நீங்கள் என்ன எல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன 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 கொல்ல போகிறீங்களா அப்படின்ற மாதிரி இது கேட்க இங்கே ஜாங்குக்கு அது இன்னும் தூக்கத்தில் இருக்க போல் இருக்குது. ஐயோ போயிட்டு ஃபஸ்ட்டு மூஞ்ச கழிட்டு வாமா அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வந்துட்டு ஜங்குக் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். எங்கே நீங்கள் எல்லோரும் ஷாக்டாக வயனை பார்க்குறீங்க. வயன் ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியலடி, என்ன அறியாமே நான் எப்படி பண்ணேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஈவன் ஜங்குக் சொன்னது சுத்தமாக என்னோடய ஞாபகத்தில் எனக்கு இல்லை, நான் என் கான்ஷியஸில் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் செம்ம ஷாக்டாக இருக்காங்க. அப்போ சஞ்சு எனக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்ல எல்லாருமே இப்போ திரும்பி சஞ்சுவை பார்க்குறீங்க. தாங்க வந்துட்டு நீ அப்படிலாம் பண்ண, ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணல, நான் எனக்கு இல்லை தாங்க. அப்புறம் அது உங்கள் தங்கச்சி லிசா, என்னது அப்படின்னு எல்லோரும் ஷாக்டு. அப்போ சஞ்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஆனால் அன்றைக்கி யூங்கி மாமாவும் இருந்தார். ஆனால் இதில் விஷயம் என்னென்னா அன்றைக்கி லிசா என்னை கொல்ல வேண்டியது லிசாக்கே தெரியல. அவளை கேட்டதுக்கு அவள் வந்து இப்படி தான் வயன் சொன்ன மாதிரி தான் பதில் சொன்னான். நான் வந்துட்டு ஸ்டோரும் போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் எதுக்காக என்னை கொல்ல வந்தான்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. அண்டு இன்னொரு விஷயம், யூங்கி மாமாவோட சின்ன வயசில் என்ன நடந்ததுன்னா அவரை வந்துட்டு யாரோ கொலை பண்ண வந்திருக்காங்க. ஸோ அதனால் யூங்கி மாமா என்ன நினச்சிருக்காரு, அவரை கொலை பண்ணது என்னை கொலை பண்ண ஆள் மாதிரியே இருந்ததுனால 2 பேரும் ஒரே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்திருக்காரு. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா யூங்கி மாமாக்கே தெரியல அது லிசான்னு சொல்லிட்டு. அண்ட் அவருக்கு என்ன டவுட்னா சின்ன வயசில் அவர் கொல்ல வந்தாங்கல்ல அவங்களுமே லிசா போட்டிருந்த மாதிரி தான் காஸ்டியூம் எல்லாமே அச்சசல் அப்படி தான். ஆனால் இப்போ எதனால் லிசாவை ஹிப்னோடைஸ் பண்ணி என்ன கொல்ல அனுப்புகிறாங்கன்னு தான் எனக்கு தெரில. இதெல்லாம் யார் பண்ணுறானோ தெரில. அண்டு வயனை ஹிப்னோடைஸ் பண்ணி யூங்கி மாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எங்கே போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சொல்ல இங்கே நீங்கள் 6 பேருமே எப்படியே ஷாக்கிங்காக இருக்க. தயாங்க இதை ஏன் நீ என்கிட்ட முன்னாடி சொல்லலை
இல்லை மாமா தான் சொல்ல வேண்டான்னு. அவர் சொன்னார்னா உன் உயிரடி, அவர் சொன்னாருன்றதுக்காக இப்படி தான் அசால்ட்டா என்கிட்ட சொல்லாமல் இருப்பியா நீ அப்படின்னு அவங்க கேட்க, நீங்கள் ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாதா? என்ன நினச்சிட்ருக்கேன் நீ? நான்லாம் வந்துட்டு மகான் ஆகிறேன், நீ எனக்குலாம் அவ்வளோ பவர் இருக்குது ஓகேயா, அதனால் என்னால் யாரும் டச் கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிங்க நீங்கள் சொல்ல. அப்போது ஹரிணி மேடம் அது முன்னாடி இப்போ நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க பாருங்கள் அப்படிங்கிறா. பிகாஸ் அந்த பாய்சன் இருக்கும்ல. ஸோ சஞ்சுவும் அதெல்லாம் அப்படி தான் பொசுக்குன்னு இப்படிலாம் டேமேஜ் பண்ணாதிரி அப்படின்னு சொல்ல எங்கள் வயன் கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்க, நீங்கள் பாட்டு காமெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்ல. இங்கே ஹரிணி உன்னையே ஹிப்னடைஸ் பண்ணுற அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி கேட்க எல்லாம் ஹரிணியை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்போ ஹரிணி சொல்கிறா, இதை பற்றி நம்ம குருஜிக்கிட்ட பேசுகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது சஞ்சு, எனக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுது ஹரிணி. ஏன்னா நம்ம ஒரு காரியத்துக்காக வந்தோம், ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நிச்சயமாக ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சு சொல்ல. அப்போ சஞ்சு சொல்கிறா, இதை யூங்கி மாமாவுக்கும் நம்ம சொல்லணும், ஏன்னா அவரும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படி சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போகிறீங்க. அப்போ ஜாங்குக்கு இப்போ போய் யூங்கி அவங்ககிட்ட சொல்ல போகிறீங்களா, இப்போ அவர் தூங்கிட்டுருப்பார், அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு ஜாங்குக்கு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டு போகிறீங்க. அப்போது எங்கே தயங்கடா சஞ்சு கையை பிடிக்கிறான். அவள் பார்க்குறா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி, தாங் ஏண்டி என்கிட்ட இதெல்லாம் முன்னாடி சொல்லலை? அதான் சொன்னேனே தாங், யூங்கி மாமா தான் சொல்ல வேண்டாம், அண்ட் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சொல்ல. தாங் இங்கே பாரு, எனக்கு ஒன்றுனா கூட நான் தாங்கிப்பேன், ஆனால் உனக்கு ஒன்றுனா சத்தியமாக அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமேல் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுடி, சொல்லாமல் இருக்காத. ஏன்னா ஒரு வாட்டி உன்னை இழந்தது போதும், இன்னொரு வாட்டி உன்னை நான் இழக்க விரும்பலை அப்படியே நீங்கள் தாங்க சொல்ல. நீங்கள் அப்படியே தாங்கோட ஐஸை பார்க்குறீங்க, அதில் அவ்வளோ லவ் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து போய் படுக்கிறீங்க. தாங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் போய் பெட்டில் படுத்துக்கிறான், நீங்கள் ஷோஃபாவில் படுக்கிறீங்க. இங்கே ஜாங்குக் சைடு நீங்கள் போயிட்டு அப்படியே ஷோஃபா கிட்டே போகிறீங்க. அப்போ ஜாங்குக்கு எங்கே போகிற? படுக்க போகிறேன், பெட்டில் வந்து படு. இல்லை பரவாயில்ல, நான் பெட்டில் வந்து படுறி, நேற்றே ஆல்ரெடி ஏஞ்சி போயிட்டேன், இத்தனைக்கும் பெட்டில் படுத்தே போயிருக்கேன், இன்றைக்கி ஷோஃபா வேறையா, வந்து படுவா. என்ன ஜாங்குக் இப்படி சொல்கிற? அதுக்கு வந்து படு அப்படின்னு ஜாங்குக் சொல்கிறான். நீங்களும் அப்படியே பவுட் பண்ணிகிட்டே போய் படுத்துக்கிறீங்க பெட்டில். ஜாங்குக் அப்போ உங்களை பார்க்குறான், நீங்கள் ஆனால் பார்க்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருக்கீங்க. ஸோ ஜாங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்டே வந்து உன்னை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் லுக் விடுறீங்க. எங்கள் ஜாங்குக் இல்லை, நான் எதுக்கு கேட்டேன்னா நேற்று பக்கத்தில் படுத்துன்னு இருக்கும் போதே நீ போய் யூங்கி அவங்க கொல்ல பார்த்தேன். ஸோ இப்போது நான் உன்னை பிடிக்காமல் இருந்தேன்னா போய் நீ யாரையாச்சும் கொலை பண்ணலான்னு பார்த்தினா அது என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் தானே பாதுகாக்கணும். டே நீ என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு நல்லா தெரியுது, அதெல்லாம் நல்லா ஏஞ்சி போக மாட்டேன். இல்லை நீ கண்டிப்பாக போவ அப்படின்னு சொல்லிவிட்டேன். உங்கள் கிட்டல இன்னும் க்ளோஸாக வரான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தள்ளிப்படு அப்படிங்கிறீங்க. எங்கள் ஜாங்குக்கு இல்லை, இன்றைக்கி நான் உன்னை ஹக் பண்ணிட்டு தான் படுப்பேன், ஏன்னா நீ மறுபடியும் ஏஞ்சி போயிட்டேன்னா என்னால் வந்து உன்னை தேடி வர முடியாது. என்னது தேடி வர முடியாதா? அடப்பாவி, இதில் ஏதோ லவ் அது இதுன்னு டைலாக் விட்ட அது இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இப்போ புரியுதுரா அப்படின்னு நீங்கள் சொல்ல. எங்கள் ஜாங்குக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சைலண்டாக படு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஷோல்டரில் வந்துட்டு அவன் ஹெட்டை வச்சுட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுக்கிறான். நீங்கள் ஓகே எதுவுமே சொல்லலை, அப்படியே விட்டுட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் இப்போது நீங்கள் 6 பேர் அண்ட் யூங்கிலாம் வந்துட்டு மேலே மொட்டை மாடியில் வந்து நின்று பேசிகிட்ருப்பீங்க. அப்போது வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் யூங்கி கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ யூங்கி வந்து அப்படின்னா நேற்று உன்னையும் ஹிப்னடைஸ் பண்ணியிருக்காங்களா அவன்? ஆமாம்மாம்மா, ஆனால் அது எனக்கே வந்து தெரியல நினச்சேன். இதே மாதிரி தான் அன்றைக்கி லிசாக்கும் நடந்தது.
அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சுவை பார்க்குறாரு யூங்கி. ஆமாம் மாமா நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் யூங்கி சொல்கிறாரு, ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக என்ன டார்கெட் பண்ணணும்? சின்ன வயசில் என்னை கொலை பண்ண டார்கெட் பண்ணாங்க, இப்போது சஞ்சுவன், மறுபடியும் என்ன, அதுவும் வயனை வச்சு. இல்லை எனக்கு புரியல, இங்கே என்ன தான் நடக்குது, என்கிட்ட இருந்தும் சஞ்சுக்கிட்ட இருந்தும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போது ஜிம்மன் சொல்கிறான், ஹயாங் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே வேறு என்னமோ நடக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறதா எனக்கு தெரியல, இது வேறு எங்கேயோ போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஹர்னி சொல்கிறா, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஜிசோவோட மேரேஜ். ஏன்னா அவளுக்கு உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவள் மேரேஜை முடிச்சுட்டு நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹர்னி சொல்லிட்டுருக்கா. அப்போ வந்து ஜாங்குக் சொல்கிறான், அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாகமணி இன்னும் எங்கே இருக்குன்னே தெரியல, அதனால் நாகமணியும் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஜாங்குக் சொல்ல, இங்கே வயன் வந்து ஆமாம் அதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எங்கள் சஞ்சு, எனக்கு மண்டையே பிச்சுக்குது, எங்கேயாவது பேசாமல் மண்டையை பிச்சுட்டு ஓடிடலாமான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அது இங்கே யூங்கி, நீ மண்டையை பிச்சுட்டு போனீன்னா அதுக்கப்புறமேட்டு தயாங்க்கு யாருமா பதில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே சஞ்சு அப்படியே தாங்க பார்க்க, தாங்க சஞ்சு பார்க்க, இங்கே ரெண்டுங்களும் அந்த மாதிரி பார்த்துட்ருக்க. இங்கே ஜாங்குக்கு போதும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எல்லாம் வந்துட்டு நார்மல் ஆகிடுறாங்க. அப்போ யூங்கி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுனா கூட நான் வந்து இது பண்ணிடுவேன், ஆனால் என் ஃபேமிலிக்கு ஒன்றுனா அது என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு என்ன பயம்னா, சயோஷி இருக்காடா, என்ன பழி வாங்க போய் சயோஷிக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ சஞ்சு, மாமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, அக்காவை நம்ம பார்த்துக்கலாம், எல்லாருமே பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல, எங்கள் யூங்கி, அந்த ஒரு நம்பிக்கையில் தாம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. எங்கள் தாங்க, சரி ஓகே இப்போ எல்லாம் போயிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பாருங்கள், நம்ம இதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகேன்னு எல்லோரும் வந்துட்டு போயிடுறாங்க. இங்கே ஹர்னி அவள் என்ன பண்ணுறான்னா உட்காந்து யோசிச்சுட்ருக்கான், ஜிம்மனுக்கு தானே ஆபத்துனாங்க, ஆனால் நடக்கிறதுலாம் பார்த்தா யூங்கி மாமாக்கும் சஞ்சுக்கும் தானே ஆபத்து வர மாதிரி தெரியுது. அப்போ ஜிம்மனை எதுக்கு சொல்லணும், ஒருவேளை நிஜமாகவே ஜிம்மனுக்கு ஆபத்தா? ஐயோ சிவபெருமானே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். இங்கே வயன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்துட்டு போகிறீங்க. ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அன்றைக்கி அந்த உருவம் இங்கே தான் வந்தது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹிடன் ரூம் இருக்கும்ல அங்கே தான் போகிறீங்க. பட் அந்த ஹிடன் ரூம் வந்துட்டு பூட்டி இருக்குது. ஸோ நீங்கள் பூட்டி இருக்குது, சரிங்க வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு சும்மா அந்த ஸ்டோர் ரூமை வந்துட்டு பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆல்பம் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அது வந்துட்டு ரொம்ப பழைய ஆல்பம். அண்ட் அதில் வந்துட்டு ஜிம்மனோட அம்மா இருக்காங்க, ஜிம்மன் யூங்கியோட அம்மா இருக்காங்க, அதாவது மிஸ்ஸஸ் பார்க் இல்லை, இவங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களே, ஸோ அவங்களோட ஃபேஸ் நீங்கள் பார்த்துட்டு, ஓ இவங்க தான் ஜிம்மன் யூங்கி மாமாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு சடனாக யாரோ கத்துற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த ஹிடன் ரூம்லேருந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குது. நீங்கள் இந்த ரூம்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ரூம் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் என்னடா இது, இப்போ பார்க்கும்போது க்ளோஸில் இருந்தது இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு முன்னாடி யாரோ ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் யார் அது, ஹலோ ஹலோ நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடியே ஓட்டுறீங்க. பட் அவங்க நிற்கிற மாதிரியே தெரியல. பட் நீங்கள் ஒரு கட்டத்தில் அவங்க போய் அவங்க கையை வந்து பிடிச்சிடுறீங்க. பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த பர்சன் திரும்பி உங்களை வந்து தள்ளி விட்டுறாங்க. நீங்கள் அந்த பர்சனை பார்த்து செம்ம ஷாக்கு, தள்ளி விட்டவே நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. அண்ட் அந்த பர்சன் அங்கே வந்து ஓடிடுறாங்க. நீங்கள் இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஷாக்கில் இருக்கீங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ் பாய்.